கள்ளிப்பழம் பறிக்க நாங்கள் போன அனுபவத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாங்களா? ஒரு சில இடங்கள் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்கும், சில இடங்கள் வந்து நம்மளுக்கு ரொம்ப அதிர்ச்சியும் கொடுக்கும். எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் 10-15 கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்கும். அங்கே போனோம் அப்படின்னா பழங்கள் வந்து நம்ம நினைக்காத வகையில் வந்து நிறைய பழங்கள் இருக்கும், செடி ஃபுல்லாக பழங்களாக இருக்கும். ஒரு சில இடங்களில் வந்து நம்ம ரொம்ப தேடி போவோம், இங்கே கள்ளி செடியே இருக்காது, அழிச்சிருப்பாங்க, இல்லைன்னா செடியே தன்னை போல் அழிஞ்சிருக்கும். இந்த மாதிரி இன்ப அதிர்ச்சி தான் வந்து கள்ளி செடி நமக்கு கொடுக்குறது. இந்த மாதிரி குண்டு குண்டு பழங்கள்லாம் எப்போயாவது ஒரு டைம் தான் கிடைக்கும். அதை வந்து எல்லா கஸ்டமருக்கும் நான் வந்து பிரித்து போட்டுருவேன். நான் கள்ளிப்பழம் பறிக்க போகிறேன், நிறைய இடங்களில் வந்து இந்த மாதிரி மயில் தொகைகள் வந்து நிறைய கிடக்கும். இது வந்து எதுவும் மயில் வந்து ரெக்கையை வந்து ஏதாவது பிச்சிருச்சா, இல்லை ஏதாவது மயில் வந்து இறந்துருச்சா என்னென்னு தெரில. ஆனால் எலும்பு மாதிரி எதுவுமே இங்கே இல்லை, வெறும் அதோட ரெக்கை மட்டும்தான் இருந்துச்சு. நான் எடுத்துகிட்டு திரும்ப அங்கேயே போட்டுட்டு வந்துட்டேன். 1-2 இருந்தால் எடுக்கிறதுக்கு மனசு வரும், இந்த மாதிரி மொத்தமாக கிடக்கும்போது அந்த மயிலுக்கு ஏதோ ஆயிடுச்சு போல இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்தால் அந்த ஞாபகம் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே போட்டுட்டு வந்துட்டேன். அடிக்கிற வெயிலில் ரொம்ப தூரம் சுற்றி சப்பாத்தி கள்ளி பழமே கிடைக்கல. வாய்க்காமேடை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோம். ஒரு இடத்துல வந்து நல்லா குண்டு குண்டாக லட்டு மாதிரி நிறைய பழங்கள் கிடச்சிது. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா இவ்வளோ தூரம் வந்து நம்ம வந்துட்டோம், பழமே இல்லை நிறைய செடியில் அப்படின்னு நினச்சிட்டு வரும்போது இந்த கள்ளி செடியில் வந்து நல்லா குண்டு குண்டாக பழங்கள் பார்த்தோன்னே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. கள்ளிப்பழம் உங்களுக்கு மட்டும் எப்படிங்க்கா கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. நம்ம எந்த வேலையில் வந்து ஃபோக்கஸாக இருக்கோமோ அதை பற்றி நிறைய திங்கிங் ஓடிட்டே இருக்கும். அது மூலயமா வந்து எங்கெங்கே சப்பாத்தி கள்ளிப்பழம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோமோ அது அந்த இடங்களில் இருக்கும். சில இடங்கள் வந்து ரொம்ப பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கும். செடியை வந்து தீ வச்சு விட்ருப்பாங்க, இல்லை செடியே அழிஞ்சு போயிருக்கும், அப்படி இல்லைன்னா செடியை வந்து ஜேசிபி வச்சு அடித்து நொறுக்கி பழங்களோட மண்ணை போட்டு மூடி இருப்பாங்க. அந்த மாதிரி இடங்களும் இருக்கும். இந்த இடம் வந்து ரொம்ப தூரம் கழித்து ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் தான் இந்த இடத்துக்கு வந்து கள்ளிப்பழம் பறிக்க வந்தோம். இங்கே தான் வந்து காட்டு முல்லை, அதுக்கப்புறம் வந்து ஒரு கெலாக்காய் செடி, காட்டு கெலாக்காய் செடி, ரெண்டுமே ஒன்றோட ஒன்று பிணைஞ்ச மாதிரி இருக்கும். இந்த செடி இருக்குமா என்னென்னு டவுட்லேயே போய் பார்த்தேன். ஆனால் அந்த இடத்துல பூவும் பூத்துருக்கு, அதே மாதிரி காட்டு கெலாக்காயிலையும் பூ பூத்துருக்கு. வாசம் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு தண்ணீர் விட்டான் கிழங்கோட ஒரு செடியும் வளர்ந்துருந்துச்சு. மழை காலமாக இருந்துச்சு அப்படின்னா அதை தோண்டி எடுத்துருக்கலாம். அப்போ வந்து மழை காலம் இல்லை, வெயில் காலமாக இருந்துச்சு, அதனால் அதை அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். இதில் வந்து இலைகள்லேயும் முள் இருக்கும், அதே மாதிரி அந்த செடியிலையும் முள் இருக்கும். நல்லா துரட்டி முள்ளுன்னு சொல்லுவாங்க, பிடிச்சா விடாது அந்த மாதிரி முள்ளாக இருந்துச்சு. இதில் நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குது. இந்த தண்ணீர் விட்டான் கிழங்குல எங்கேயாவது இருந்துச்சு அப்படின்னா பயன்படுத்திக்கோங்க, இல்லைன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நிறைய நர்சரியில் கூட இதை வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. கட்டிங்ஸ் மூலயமா வருமா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இந்த தண்ணீர் விட்டான் கிழங்குல வந்து இந்த தோலை மட்டும் நம்ம உரிச்சு எடுத்துகிட்டு அப்படியே சாப்பிட்லாம். தண்ணி கண்டென்ட் வந்து நிறையா இருக்கும். அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு திருகு கள்ளி செடி இருந்துச்சு. இந்த திருகு கள்ளி செடியில் வந்து பூ பூத்துருக்கு, பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது. சின்ன வயசுலலாம் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி வந்து கரடு தான், அந்த கரட்லாம் வந்து இந்த திருகு கள்ளி தான் அதிகமாக இருக்கும். இந்த கள்ளி வந்து காஞ்சு போயிடுச்சு அப்படின்னா எங்கள் அப்பத்தா வந்து விறகு எரிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. கரட்டில் விளையாண்டுட்டு இருக்கும்போது போகும்போது இந்த விறகத்தை தூக்கிட்டு போவோம், வீட்டில் வந்து தீ எரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சப்பாத்தி கள்ளி தான் நல்ல பெரிய செடி, ஒரு பாறைக்கு பக்கத்தில். இந்த செடிக்காகத்தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்தோம் வெயிலில். பார்த்தா அந்த செடி வந்து டோட்டலாக அழிஞ்சு போயிடுச்சு. பழமும் இருந்துச்சு, ஆனால் அந்த பழமெல்லாம் வந்து நம்ம சாப்பிட முடியாது. ஏன்னா அந்த கள்ளிப்பூச்சி வந்து உரிச்சு அதோட சாரை வந்து உறிஞ்சு எடுத்து அந்த சத்தே இருக்காது, ஆனால் நல்லா சிவப்பாக இருக்கும். அதனால் அந்த கள்ளி பழங்கள்லாம் நாங்கள் பறிக்கலை, விட்டுட்டு அப்படியே வந்துட்டோம். இனி இந்த இடத்துக்கு வர்றது வேஸ்ட்டு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா கள்ளி நோவு வந்துச்சு அப்படின்னாலே அந்த இடத்துல திரும்பியும் வந்து செடி முளைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப டவுட்டு. அப்புறம் அதுலேருந்து வேறு ஒரு ஏரியா வாய்க்காமேடவே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது ஒரு இடத்துல கள்ளிச்செடி, இதெல்லாம் வந்து எப்போயாவது போகும்போது வரும்போது பறிக்கிற பழங்கள் தான். இந்த கள்ளிச்செடியில் வந்து ஒரு 5-6 பழங்கள் தான் இருந்துச்சு, ஆனால் சிவப்பாக இருந்துச்சு. ஆனால் கள்ளிச்செடிக்கு நடுவில் இருந்துச்சு. சரி, எப்படி இருந்தாலும் பறித்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழங்களை வந்து பறிச்சாச்சு. இந்த ஏரியா எப்படி இருக்குது பாருங்களேன். வண்டி பஞ்சர் ஆனாலும் சரி, இல்லை நமக்கு எதாவது ஆனாலும் சரி, ஹெல்ப்புக்கெல்லாம் ஆளை கூப்பிட முடியாது. அந்த மாதிரி ஆள் அரவமே இல்லாத இடம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரொம்ப அமைதியாக இருக்கும், நல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடி வாய்க்காலில் தண்ணி போயிருக்கு, ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நிறுத்தியிருப்பாங்க போல இருக்குது. அந்த இடமெல்லாம் கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த கள்ளிச்செடி இருக்கிற இடத்த வந்து நான் மறந்தே போயிட்டேன். எங்கடா அந்த கள்ளிச்செடியை காணான்னு சொல்லி தேடி எந்த இடம்னே எனக்கு மறந்து போச்சு. நிறைய டைம் வந்து இந்த ஏரியா சைடு போகிறேன், ஆனால் கள்ளிச்செடி உள்ளே இருந்திருக்கு எனக்கு தெரியவே இல்லை. இந்த டைம் வந்து எப்படியோ கண்டுபிடிச்சிட்டேன். உள்ளுக்குள்ளே எல்லாமே நல்ல பெரிய பெரிய பழங்கள், நல்ல சிவப்பான பழங்கள். அங்கேயே வந்து 2 பழங்களை பறித்து அப்படியே கட் பண்ணி சாப்பிட்டாச்சு.
எங்கே கள்ளிப்பழம் பறிக்க போகிறோன்னா அங்கே ஒவ்வொரு பழம் பறித்து சாப்பிட்டு பார்ப்பேன், இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே எல்லாமே நல்லா குண்டு குண்டாக சிவப்பான பழங்கள் தான், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஒவ்வொன்றும் வந்து ஒரு 80-70 கிராம் வந்து வெயிட்டில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பழங்கள் தான் இருந்துச்சு. ஆனால் எல்லா பழங்களும் அப்படி இருந்துச்சா அப்படின்னா எல்லா பழங்களும் அப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் அதுக்கு பக்கத்தில் இன்னொரு இடம், இந்த இடத்த பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாயிருச்சு. கள்ளிச்செடி ஃபுல்லாமே நல்லா குண்டு குண்டாக பெரிய பழங்கள், எல்லாமே பழங்கள். அதுக்கு பக்கத்தில் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அங்கே எல்லாமே பழங்கள், நல்ல பெரிய செடி, அதில் எல்லாமே குண்டு குண்டாக பெரிய பழங்கள். சில பழங்கள் வந்து செங்காயாகவும் இருந்துச்சு, சிலது வந்து நல்ல பழமாகவும் இருந்துச்சு. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும். இந்த மாதிரி நான் நிறைய கள்ளிச்செடிகளில் நிறைய பெரிய பெரிய பழங்கள், கள்ளிச்செடி ஃபுல்லாக பழங்கள் நான் பார்த்துட்டேன். நான் கள்ளிப்பழம் பறித்ததே வந்து மொத்தம் ஒரு 6 செடி ஒரே இடத்துல இருக்க மாதிரி, அங்கேயே வந்து கள்ளிச்செடி ஃபுல்லாமே நல்ல பெரிய பெரிய பழங்களாக இருக்க மாதிரி தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்தது. அதுலேருந்து தான் நம்மளோட பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணது. இந்த மாதிரி பெரிய பெரிய பழங்கள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சதைப்பற்று வந்து அதிகமாக இருக்கும். சாப்பிட்றக்கும் ஒரு பழம் சாப்பிட்டாவே நல்ல திருப்தியாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி கிடைச்சா பரவாயில்ல. ஆனால் நம்மளுக்கு கிடைக்கிறதெல்லாம் சின்னது பெருசு அந்த மாதிரி தான் கிடைக்கிது. இப்போ பெரிய பழமாக இருந்துச்சு ஒன்று, அது வெயிட் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு வெயிட் வச்சு பார்க்கும்போது 78 கிராம் இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு பழம் இருந்துச்சு, சரி அதையும் வெயிட் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 58 கிராம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சில பேர் வந்து நல்ல பெரிய பெரிய பழங்கள், சிவப்பாக இருக்க பழங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இது வந்து இயற்கையாக விளையிற பழங்கள். நம்மளுக்கு எப்படி கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அனுப்புறது. கள்ளிப்பழம் பறிக்கிறது எவ்வளோ கஷ்டமோ அதை விட இதை முள்ளை கட் பண்ணி பாக்ஸை ரெடி பண்ணி போடுறது அதை விட பெரிய கஷ்டமாக இருக்கும். அது போக போக சரியாயிருது. ஆனால் என்ன, நம்ம வேலைகளை வந்து முன்னாடியே வந்து வீட்டு வேலைகளை குறைச்சிக்கணும். இல்லைன்னா முன்னாடியே செஞ்சுட்டு தான் இந்த வேலை செய்கிற மாதிரி இருக்கும். நான் ஒரு ஆளே இருந்து எல்லா கள்ளிப்பழத்துக்கும் முள் வெட்டி எல்லா பாக்ஸையும் ரெடி பண்ணி எல்லாத்தையும் பேக் பண்ணி கொரியர் ஆஃபீஸுக்கும் கொடுத்து கஸ்டமருக்கும் டெலிவரி ஆயிடுச்சு. செம திருப்தி.